வெல்கம் டு காலிஸ் கிச்சன். நல்லா கமகமன்னு வாசனையோட உதிரி உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 2 ஸ்பூனு நெய், சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டாரு, சின்ன சைஸ் பிரிஞ்சி இலை 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 மீடியம் சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூனு, அரிசி 1 கப்பு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன், 1 கப்பு பீன்ஸு, 1 கப்பு கேரட்டு, அரை கப்பு பச்சை பட்டாணி, காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா அரை டீஸ்பூனு, பிரியாணி மசாலா அரை ஸ்பூனு, தயிர் 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, மல்லி இலை, புதினா இலை இதெல்லாம் எடுத்துக்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு 1.5 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எடுத்து வச்ச ஸ்பைஸை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு லைட்டாக வறுபட்டதும் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் நல்லா செவக்கிறது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் பீன்ஸு, கேரட்டு, பட்டாணியை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த காய்கறி லைட்டாக வதங்கி வந்ததும் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து கலந்து விட்டு தயிர், மல்லி இலை, புதினா இலை, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்து விட்டு எடுத்து வச்ச 1 கப் அரிசியை நல்லா 2 முறை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து 2 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் மீதம் இருக்கிற அரை ஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டுக்கலாம். நான் பொன்னி அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் பொன்னி அரிசிக்கு பதில் வேறு ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியும் பயன்படுத்தி செய்யலாம். விசில் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதோட நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற 5-6 ரொட்டி துண்டு சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டு 5 நிமிஷம் கழித்து தயிர் பச்சடியோடு பரிமாறினா வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.